உண்மையை மட்டும் சொல்லுவோம், வெற்றியினை பெறுவோம். நன்மையை மட்டும் செய்வோம், வெற்றிக்கு மேல் வெற்றியை பெறுவோம். ESP MRK அஸ்ட்ரோ தமிழ் ஜோதிட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். சனி வக்கர பயிற்சி பலன்கள் 2024. சனி வக்கரம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பல்வேறு தொகுப்புகளில் கூறியிருந்தாலும், சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் ஜூன் 29 முதல் நவம்பர் 15 வரை 139 நாட்களுக்கு சனி வக்கரம் அடைகிறார். சனி வக்கரம் அடையும் இந்த காலத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிகளுக்கும் வெவ்வேறு மாறுபட்ட பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். அந்த வரிசையிலே மீன ராசிக்கு எந்த மாதிரி மாறுபட்ட பலன்கள் அடையப் போகிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். மீன ராசிக்கு சனி வக்கரம் அடைவது என்பது ஜூன் 29 முதல் நவம்பர் 15 வரை 139 நாட்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடைகிறார். இந்த வக்கர பயிற்சி காலத்திலே கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் சதய நட்சத்திரத்தை நோக்கி செயல்படுவதனால் இந்த பலன்கள் மாறுபடுகிறது. இயல்பாக செயல்படக்கூடிய நேர்கோட்டில் செயல்படக்கூடிய சனீஸ்வர பகவான் அவருடைய இயற்கைக்கு மாறாக செயல்பாடுகள் அமையும் என்பதை வலியுறுத்துவதன் நோக்கமாக வக்கரமானது நடைபெறுகிறது. இந்த வக்கர பயிற்சியின் பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் துல்லியமாக கணித்த வகையிலே மீனராசிக்கு பொதுவாகவே இப்பொழுது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 7.5 சனியின் பிடியிலே மீனராசி நேயர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். இந்த 7.5 சனியின் பிடியில் இருக்கக்கூடிய முதல் 2.5 ஆண்டுகள் கும்பச்சனியிலே சனீஸ்வர பகவான் பெயர்ந்து இப்பொழுது பலாபலங்களை தந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஓராண்டு 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு விதமான மன அழுத்தம், சோர்வு, விரக்தி, வெறுப்பு, தடைகள், தாமதங்கள், தோல்விகள், கடன்கள், நஷ்டங்கள், வருமான குறைவு, அவமானங்கள், அசிங்கங்கள் என்று 1.5 ஆண்டுகளிலே இவர்கள் அனுபவித்திருப்பார்கள். ப்ரமோஷனில் பிரச்சனை, வேலையிலே தடைகள், பாராட்டுக்கள் குறைவு, அவமரியாதைகள் என்று இருந்தாலும், சிக்கல்கள் பல நூறு வந்தாலும் அந்த சிக்கல்களை சரி செய்வதற்கு இந்த 139 நாட்கள் பயன்படுமா என்று நாம் பார்த்தோமானால், இந்த 139 நாட்கள் உண்மையாகவே மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு 139 நாட்கள் அவ்வளவு பெரிய வெற்றியினை தந்துவிடுமா என்ற கேள்வி உங்கள் மனதினில் எழுந்தாலும், கண்டிப்பாக 139 நாட்களுக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வெற்றியை பெறக்கூடிய வகையிலே அமைப்பு உருவாகுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உறவினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மீனராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் 139 நாட்களுக்கு என்ன நன்மைகள் செய்வார், இந்த 4.5 மாதங்களிலே என்ன நன்மைகள் பெரிதாக செய்து விடுவார் என்று பார்த்தோமானால், உண்மையாகவே சனீஸ்வர பகவான் 7.5 சனியிலே மீனராசிக்காரர்களுக்கு பிடியிலே மீனராசிக்காரர்கள் சிக்கியுள்ளார்கள். அந்த அடிப்படையிலே இவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலை காலமாக, இவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் காலமாக, இவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் காலமாக, இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக காலமாக இந்த 139 நாட்கள் இருக்கும் என்பதை நாம் எவ்வாறு சொல்ல முடியும் என்றால், குறிப்பாக இந்த 139 நாட்கள் நேர்கதியில் செல்கின்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய மாட்டார். ஆனால் வக்ரகதியில் செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் 139 நாட்கள் நன்மைகளை மட்டும் செய்வார் என்று நாம் உறுதியாக கூற முடியும். இந்த 139 நாட்களிலே என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்று நாம் விரிவாக பார்த்தோமானால், படித்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்கள், அவர்கள் கல்வியிலே ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள், சோர்வுகள் நீங்கி அவர்களுக்கு நல்ல படிப்பினில் முன்னேற்றம், விரும்பிய படிப்பினை தேர்வு செய்தல், தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுதல், நல்ல வேலைக்கு செல்லுதல், வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு உருவாக்கி தரும். மேலும் இளம் பெண்கள், இளைஞர்கள் காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காதலிலே முன்னேற்றம் ஏற்படும். இந்த 139 நாட்களுக்கு அவர்களுக்கு நல்ல வளர்ச்சி மேம்படும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானமும் ஊதிய உயர்வும் மட்டுமில்லாமல் கூடுதலான பொறுப்புகளும் வந்து சேரும். சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கப் பெறுவார்கள்.
சிலருக்கு இதுவரை கடந்த காலத்திலே அவமானம் ஏற்பட்டதற்கு பதிலாக இப்பொழுது நற்பெயர்களும் புகழும் பாராட்டுதலுக்குரிய அமையும். யாராவது கடன்கள் வாங்கியிருந்து கடன்கள் அடைபடாமல் இருந்திருந்தால் இந்த நேரத்திலே கடன்கள் அடைப்பதற்கு உரிய காலகட்டம், அதற்கான வாய்ப்புகள் உருவாகி வரும். ஏற்கனவே உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரவில்லை என்று தவித்து கொண்டிருந்தவர்கள் வரவேண்டிய பாக்கி உங்களுக்கு இந்த 139 நாட்களிலே வசூலாகும். கண்டிப்பாக இது நடந்தேறும். மேலும் வீடு, வண்டி, வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்கள் இந்த காலகட்டத்திலே நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி பலிதமாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீனராசிக்காரர்களை பொறுத்தளவில் குருவினுடைய வீடு என்பதனாலும் குருவினுடைய ஆசி பெற்ற மீனராசிக்காரர்கள் அவர்களுக்கு நல்ல யோக அமைப்பினைத்தான் உருவாக்கி தருவார். மேலும் சனீஸ்வர பகவானின் பார்வை 3, 6, 9 என்ற இடத்திற்கு பார்க்கிறார். அதாவது மீனராசிக்கு 3ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அந்த வரிசையிலே சகோதரர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்காமல் இருக்கிறதற்கு சனீஸ்வர பகவான் இதுவரை தடைகள் 100 தந்தார். இப்பொழுது 139 நாட்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டால் மீனராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருக்கும் குழப்பம் அகலும், சகோதர வழிகளில் சண்டைகள் நீங்கும். 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதனால் இதுவரை வம்பு, வழக்கு, தகராறுகள் என்று இருந்த சூழ்நிலை மாறுவதற்கு சுமூகமான சமாதான பேச்சுவார்த்தைக்கு சனீஸ்வர பகவான் 139 நாட்களில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் சுமூகமான முறையிலே உங்களுக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் எல்லாம் நடத்தி கொள்ளலாம். சிலருக்கு பாகப்பிரிவினை கூட சுமூகமான முறையில் நடத்தி கொள்ளலாம். இந்த 139 நாட்களிலே நீங்கள் நடத்தவில்லை என்றால் மீண்டும் நேர்கதியிலே சனீஸ்வர பகவான் செல்லும் பொழுது நீங்கள் வம்பு, வழக்கு, கோர்ட்டு என்ற முறையிலே செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது. ஏனெனில் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை சனீஸ்வரன் பார்ப்பதினால் உங்களுக்கு கடன்கள், பகைகள், நோய்கள், வழம்புகள், வழக்குகள், எதிரிகள் என்று சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஆகவே இந்த 139 நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிணக்குகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நீங்கள் விட்டு கொடுத்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். மேலும் 9ஆம் இடத்தை பார்ப்பதினால் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்திலே பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வேண்டிய உங்களுக்கு பங்கு சேரும். அது உரிய காலத்திலே நீங்கள் பாகம் பிரித்து கொண்டால் ஒளியே, இல்லை என்றால் இந்த 139 நாட்களை கடந்து சென்று விட்டால் அது கிடைப்பதற்கு உங்களுக்கு அரிதான விஷயமாக மாறிவிடும். ஆகவே என்னதான் கிரகங்கள் உங்களுக்கு 139 நாட்கள் சப்போர்ட் செய்தாலும், உதவிகரமாக அமைய பெற்றாலும், நீங்கள் உங்கள் முயற்சியினை எடுத்து வைத்து வாழ்க்கையில் ஒரு படிக்கு 2 படி நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டால் மட்டுமே தான் உங்களுடைய வெற்றிகள் உறுதி செய்யப்படும். கிரகங்கள் தானாக எந்த வேலையும் செய்யாது. நாம் எடுக்கின்ற முயற்சிகளின் பலனாகத்தான் அந்த கிரகங்கள் வெற்றியினை தருமே தவிர கூரையை பீத்து கொண்டு கொட்டும் என்று நினைக்கின்ற நினைப்பு, கனவு காலங்கள் எல்லாம் கிரகத்தில் கிடையாது. உழைப்புக்கு உங்களுக்கு ஏற்ற ஊதியத்தை தருவதற்கு உங்கள் கிரக பலன்கள் சாதகமாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஜோதிடம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் நாம் உண்மையை மட்டும் சொல்வோம், வெற்றியினை பெறுவோம், நன்மையை மட்டும் சொல்லுவோம், செய்வோம், வெற்றி மேல் வெற்றி பெறுவோம் என்பதுதான் நம்முடைய முதல் இலக்காக கொண்டு பயணிக்கிறோம். ஆகவே இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தளவில் இப்பொழுது அவர்களுக்கு 7 சனியின் பிடியில் இருப்பதனால் பெரும்பாலும் அவர்கள் தணிந்து பணிந்து போவது நல்லது. வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டார்கள் என்றால் இவர்களுக்கு பல வகைகளிலே வருமானங்கள் தடைபடும். லஞ்ச லாவண்யங்கள் மாட்டிக்கொண்டால் வேலை இழப்பு ஏற்படும். பயமுறுத்துவதற்காக நாங்கள் இதை சொல்லவில்லை. இது ஒரு அனுபவ பாடம். 7.5 வருடங்களில் ஒரு மனிதன் பட்ட துன்பங்கள் என்பது வரலாற்று சிறப்புமிக்க பதிவுகளாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்கிறது என்றால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் என்பது பல 100 கசப்பான அனுபவங்களை கொண்டதாக இருக்கும். ஒருத்தருக்கு அஷ்டமச்சனி நடக்கிறது என்றால் அந்த 2.5 ஆண்டுகளில் அவர்கள் படாத பாடுபட்டு இருப்பார்கள். ஒருத்தருக்கு அஷ்டார்த்த சனி நடக்கிறது என்றால் அவர்கள் 2.5 ஆண்டுகளில் படாத துன்பங்கள் பட்டிருப்பார்கள். ஆகவே சனீஸ்வர பகவான் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். நீங்கள் நேர்கதியில் செல்ல வேண்டும் என்றால் நேர்மையாக இருந்து பிறர் பொருளை அபகரிக்காமலும் பிறருக்கு உதவி செய்யும் நோக்கத்திலும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமே ஆனால் தலைக்கு தலப்பாகையோடு போனது போல உங்கள் வாழ்க்கையிலே தோல்விகளும் தடைகளும் குறைந்து வெற்றியினை நோக்கி செயல்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இது பார்த்து கொண்டிருக்கிற மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த 139 நாட்கள் உருவாகிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. உங்களுக்கு
திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சி வெற்றி அளிக்கும். வீடு, வாகனம், வண்டி வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலம் பயனுள்ள வகையிலே அமையும். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மீனராசி நேயர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.